إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفر والنظير وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بسم الله الرحمن الرحيم وقل الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم الدين النصيحة அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் இல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் சிறப்பிற்குரிய இந்த கோடைகால தீனியாத் வகுப்பினுடைய நிறைவு விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சிறப்பிற்குரிய இந்த நிகழ்விலே தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, ஆரம்பமாக என் சலாமை கூறி என் உரையை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக மக்தப் மதரசாக்களினுடைய நிகழ்ச்சி என்பது குழந்தைகளை முன்னால வச்சுட்டு பேசுறதுங்கிறது பொதுவாக எங்களுக்கு ரொம்ப சவாலாகத்தான் இருக்கும். ஆனால் இங்கே மாஷா அல்லாஹ் பிள்ளைங்க அவ்வளவு அமைதியாக இருக்கிறாங்க, முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க, பேசாம பேசுற செய்தியை கவனமா கேட்டுட்டு இருக்கிறாங்க பிள்ளைங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அமைதியான ஒரு நிகழ்ச்சி மஸ்ஜிதில் வைத்து இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நிர்வாக பெருமக்கள் ஒரு பெரிய முயற்சி எடுத்து மக்தபு பிள்ளைகளை மிகச்சிறந்த தீன் பற்றுள்ளவர்களாக உருவாக்கணுங்கிற நல்ல நோக்கத்துல இது போன்ற நிகழ்ச்சிகளை முன்னெடுக்கிறாங்க, பிள்ளைகளை ஆர்வப்படுத்துறாங்க. மார்க்க விஷயங்களை கோடை காலங்களை வீணாக்கிற கூடாது, லீவு காலங்களை பிள்ளைங்களுக்கு முறையான முறையில மார்க்கம் போய் சேரணுங்கிற அடிப்படையில பிள்ளைங்களுக்கு இந்த செய்திகளை மிக சிறப்பாக கொடுத்துட்டு வர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய நிறைவு நிகழ்ச்சியாக இங்கே நடக்கிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நான் பிள்ளைகளை வளர்க்கிறதுல பெற்றோராக நமக்கு உள்ள கடமைகளை பற்றி ஹஜ்ரத் அவர்களும் சில செய்திகளை வருத்தத்தோடும் கவலையோடும் பதிவு செய்தார்கள். ஒரு குழந்தைக்கு முதல்ல என்ன கொடுக்கணும்? முதல் கட்டமாக ஒரு 15 வயசுக்குள்ள, இன்றைய காலகட்டம் எவ்வளவு சவாலான நெருக்கடியான காலகட்டத்தில் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறது சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அவ்வளவு பெரிய நெருக்கடியான காலகட்டம். அப்ப இந்த மாதிரியான சூழல்கள்ல பிள்ளைகளுக்கு தீன கொடுக்கிறதுங்கிறது ஒரு சவாலான விஷயம்தான். ஆனா அதை கொடுக்கணும்னு சொன்னா எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகள் நாத்திக சிந்தனை உள்ள பிள்ளைகளாக உருவாகிறார்கள் என்பது வருத்தமான பதிவு. ஏன்னா உண்மையில் அப்படித்தான். இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு, இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு குர்ஆனுடைய தொடர்பு இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பற்றியான தெளிவு இல்லை. அப்போ நம்ம தீன கொடுக்கல, குர்ஆனை கொடுக்கல, ஹதீஸை கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல.
அன்னைக்கு அவன் தடுமாறி போய் நிற்கிறான் மார்க்கத்துல. கண்டிப்பாக அவன் படித்த பள்ளிக்கூடங்களோ அவன் படித்துக் கொண்டிருக்கிற காலேஜுகளோ அல்லது யூனிவர்சிட்டிகளோ ஒரு காலத்திலையும் அவனுக்கு தீனையோ ஒழுக்கத்தையோ அது காட்ட போறதில்லை. அப்ப அப்படியானால் அந்த பிள்ளைகளுக்கு முறையான காலகட்டத்தில் நம்ம மார்க்க விஷயங்களை முறையாக கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் கொடுத்தாக வேண்டிய ஒரு 5 விஷயங்கள் இருக்கு. இதை மட்டும் நல்ல தெளிவாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதுக்காக வெகு தூரத்தில் இருந்து நான் சென்னையில் இமாமத்து செய்தாலும் கூட நேற்று இரவு எனக்கு திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங், அதை முடிச்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்காகவே உடனே நான் ட்ரெயினில் என்ன செஞ்சுருக்கிறேன், காலையில் 10 மணிக்கு தான் வந்து இறங்கினேன். அப்படியே நேரடியாக என்ன செஞ்சுருக்கிறேன், இன்னும் வீட்டுக்கு கூட போகலை, நேரில் நாங்கள் தான் வந்திருக்கிறேன். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஏற்பாடுகளை முன்னெடுக்கிறாங்க. எதுக்கு காரணம் சொன்னால், பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் கொடுக்க வேண்டிய கல்வியை கொடுக்கணும் என்ற அடிப்படையில் இந்த ஏற்பாடு நடைபெற்று இருக்கிறது. அப்போ பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், முதல்ல ஒரு 15 வயசு வரைக்கும் வைங்க. அப்போ அந்த பையன் அவன் இளைஞன்கிற அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னால நீங்க கொடுக்க வேண்டிய அடிப்படை, இன்னைக்கு உங்க பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது உங்க பேர குழந்தைகளாக இருக்கலாம், அவங்களுடைய கடமைகளை நாம செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ் தந்த அமானிதங்கள் இவர்கள். இந்த அமானிதங்கள் குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ்ட்ட நம்ம விசாரிக்கப்படுவோம். அப்ப நம்ம என்ன செஞ்சோம் இருக்கு இல்லையா, உழைச்சி சம்பாதிச்சோம், போனோம், சாப்பாடு போட்டோம், ஊட்ட கொடுத்தோம், இடத்த கொடுத்தோம், இது மட்டும் தான் ஒரு பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய கடமையா? சரி, அப்ப நான் சொல்ற இந்த 5 விஷயத்தை மாத்திரம் நீங்க கொஞ்சம் கவனத்துல வைங்க. இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற நேரத்திற்குள், போடப்பட்டிருக்கிற அந்த நேரத்திற்குள் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை நான் நிறைவுபடுத்தணும். அதற்குள் நான் சொல்லுகிற செய்திகள் ரொம்ப சமுதாயத்திற்கு இன்னைக்கு தேவையான செய்தி. ஒரு பிள்ளைக்கு, ஒரு குழந்தைக்கு முதல்ல கொடுக்க வேண்டிய என்ன தெரியுமா? அகாயித். இன்னைக்கு அல்லாஹுவை பற்றியான அகீதாவை தெளிவுபடுத்து. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது ரப்புனா யாரும் தெரியல, அல்லாஹ்னா யாரும் புரிய வைங்க. பிள்ளைகளுக்கு அல்லாஹ் எப்படி புரிய வைக்கிறது? அல்லாஹ்வை பற்றியான அகீதா தெளிவாக இருக்கணும். என் பிள்ளைக்கு அல்லாஹ்னா யாரும் தெரியணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்துல ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்துல இதா அஃஸஹ அல் குலாம் மின் பனி அப்துல் முத்தலிப் அல்லமஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுல் அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்துல ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல கற்றுக் கொடுக்கிற குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை தான் முதல்ல பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் தெரியல, ஆனா பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். அது என்ன வசனம் தெரியுமா? பனி இஸ்ராயில் அப்படின்னு ஒரு சூரா இருக்குது குர்ஆன்ல. அந்த பனி இஸ்ராயில் சூராவினுடைய கடைசி வசனம், அதாவது நம்மளுக்கு தெரிகிற மாதிரி சொல்றதாக இருந்தா சூரத்துல் கஹ்ஃப்னு ஒரு சூரா இருக்குது. அந்த கஹ்ஃப் சூராவுக்கு முந்தின வசனம், கஹ்ஃப் சூராவுடைய ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின வசனம் இது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினுடைய பழக்கம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்துல ஒரு பிள்ளையை வளர்க்கறதுக்கு எந்த முறையில வளர்க்கிறாங்களோ அப்படித்தான் நாம வளர்க்கணும். நமக்கான ரோல் மாடல் அவங்க தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ரோல் மாடல். அப்ப நம்ம வீட்டுல உள்ள பிள்ளைக்கு முதல்ல சொல்லி கொடுங்க. பிள்ளை பேச ஆரம்பிக்குது, நல்ல தெளிவா பேசுது, இதா அஃஸஹ ஹதீஸ்ல வருது. ஒரு குழந்தை தெளிவா பேச ஆரம்பிக்கிற பொழுது முதல்ல சொல்லி கொடுக்க வேண்டிய ஆயத்து இந்த ஆயத்து. அந்த ஆயத்துல என்ன தெரியுமா? வகுல் அல்ஹம்துலில்லாஹில்லதீ லம் யத்தகிது வலதன் வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க் வலம் யகுல் லஹு வலிய்யும் மினல் ஸுல்லி வகப்பிர்ஹு தக்பீரா. அதுல 4 விஷயங்கள் இருக்கு அந்த ஆயத்துல. 4மே அல்லாஹ்வை பற்றி, 4 விஷயமே அல்லாஹ்வை பற்றி. என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லதி, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுக்கு பிள்ளை கிடையாது, அவன் ஆட்சியில யாரும் அவனுக்கு இணை கிடையாது, அவனுக்கு பலவீனம் கிடையாது, அதனால எந்த உதவியாளருடைய தேவை அல்லாஹ்வுக்கு கிடையாது.
எனவே அவனை பெருமைப்படுத்தி அல்லாஹு அக்பர் சொல்லு அப்படின்னு சொல்ற ஆயத்தன். அப்ப பிள்ளைகளுக்கு இந்த ஆயத்துல முதல்ல அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அந்த ஆயத்தை முடிக்கிற பொழுது அல்லாஹு அக்பர்னு அல்லாஹ் முடிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு பிள்ளைக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்க வேண்டியது அல்ஹம்துலில்லாஹும் அல்லாஹு அக்பர். இந்த ஆயத்துல இருந்து என்ன சொல்லிக் கொடுக்கணும் தெரியுமா? அவன் தன்னிகரற்ற ஆட்சியாளன், குழந்தைகள் குடும்பத்திற்கு அப்பாற்பட்டவன், எந்த பலகீனமும் அவனுக்கு இல்லாதவன், சக்தி மிக்கவன். அல்லாஹுவை பத்தியான இந்த ஆயத்தை தான் ஒரு குழந்தையினுடைய உள்ளத்துல முதல்ல தெளிக்கணும், ஒரு பிள்ளைக்கு முதல்ல கொடுக்கணும். ரப்புனா யாரு? உங்களை நீங்க பெருமைப்படுத்துறது எல்லாம் இருக்கட்டும், நான் யாரு தெரியுமா, எங்க வாப்பா எப்படி தெரியுமா, நாங்க இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனா ஹதீஸ்ல வரும் முதல்ல அல்லாஹ்வை சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ்வை பெருசா காட்டுங்க, அல்லாஹ்வை பயம் காட்டாதீங்க. பிள்ளைங்களுக்கு அல்லாஹ்வை பத்தி பயம் காட்டக்கூடாது, அல்லாஹ் மேல மஹப்பத்து வர மாதிரி காட்டணும், அல்லாஹ் மேல அன்பு வர மாதிரி காட்டணும். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னாங்க, 7 வயசு வர வரைக்கும் என்ன செய்யுங்க, தொழுகைக்க சொல்லுங்க, 10 வயசுல அடிங்க, 10 வயசுல அடிங்க. அந்த ஹதீஸுக்கு அழகான விளக்கத்தை சொன்னாங்க. 7 வயசுக்கும் 10 வயசுக்கும் 3 வருஷம் இருக்குது. இந்த 3 வருஷத்துல அந்த பிள்ளைங்களுக்கு தொழுகைக்கான ட்ரைனிங் நீங்க என்ன கொடுத்தீங்க? அதுக்கு பின்னால்தான் நீங்க கண்டிக்கிறது. அப்ப 7 வயசுல உள்ள ட்ரைனிங். அப்ப நான் முதல்ல என்ன சொல்றேன் தெரியுதா? முதல்ல பிள்ளைகளுக்கு தயவு செய்து அல்லாஹ் யாருன்னு புரிய வைங்க. அல்லாஹ் யாருன்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு லேசான ஒரு வழி சொல்லி தரட்டா பிள்ளைங்களுக்கு? அல்லாஹ் யாருன்னு புரிய வைக்கிறதுக்கு ஒண்ணுமே வேண்டாம். அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு அல்லாஹ்வுடைய பெயர் இருக்குது பாருங்க, அதை படிக்கிறீங்க. அதை படிச்சுட்டாலே போதும், அல்லாஹ்வை மிக தெளிவாக யாருன்னு அவங்க உருவப்படும். அல்லாஹ் இப்படித்தான் தன்மைகள்ல என்ன செஞ்சிருவாங்க, அல்லாஹ்ட்ட இந்த தன்மை இருக்குது, ரிஸ்க் அவன் தான் கொடுப்பான், கஷ்டங்கள் அவன் தான் நீக்குவான், இப்படி எல்லாம் அல்லாஹ் மேல அவன் ரஹ்மான், ரஹீம், மலிக், குத்தூஸ், சலாம், மோமின், முஹைமின், அசீஸ், ஜப்பார், முத்தகப்பீர், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், தன்மைகள். அல்லாஹ் தன்மையை வச்சுதானே விளங்க முடியும். அல்லாஹ்வை ஒரு ஆளை சொல்றோம், இவர் தெரியுமா அப்துல் காதர், அப்துல் காதர் பெயர் மட்டும் சொன்னா தெரியுமா? அப்துல் காதர் யாரு? அவங்களை பத்தி உண்டான தன்மைகளை சொல்லும் போது புரியுதா இல்லையா? அப்துல் ரஹ்மான் யாரு? தன்மையை சொல்லும் போது புரியுதா இல்லையா? அல்லாஹ்வை எப்படி புரிவீங்க? அஸ்மாஉல் ஹுஸ்னா, வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஸ்மாஉல் ஹுஸ்னான்னு அல்லாஹ்வுக்கு பெயர் இருக்கு, அழகான பெயரு. ஃபதுஊஹு பிஹா, அதை வச்சுதான் அவனுக்கு நீங்க துஆ செய்யணும்ங்கிற அல்லாஹ் தஆலா. கேட்கன் கையேந்தும் போது ஒரு பிள்ளைக்கு முதல்ல என்ன தெரியணும் தெரியுமா? என் ரப்புனுடைய பெயர் தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சுதானே துஆவை செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய பெயர் இல்லாம எப்படி துஆ செய்ய முடியும்? அப்ப முதல்ல நம்ம அல்லாஹ் அகீதா, கொள்கை. பிள்ளைங்க ரொம்ப ஆபத்தான கட்டத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு அல்லாஹ்வை பத்தி உண்டான அகீதாவை சொல்லலன்னா, இன்னைக்கு அவன் படிக்கிற டார்வின் கொள்கையை இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறான். மெட்டீரியலிச சிந்தனை, செகுலரிச சிந்தனை உள்ள கல்வியை தான் இன்னைக்கு புள்ள படிச்சுட்டு இருக்கிறான். நம்ம நான் நினைச்சிட்டு இருக்கிறோம் பெரிய கல்வியில, பெரிய யூனிவர்சிட்டியில அங்க படிக்கிறான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கல்விங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? அநேகமா இங்க நிறைய படிச்சவங்க எல்லாம் இருப்பீங்க இந்த ஏரியால. ஒன்னே இங்க படிச்சவங்களுக்கு மத்தியில சொல்றேன், இஸ்லாம்ங்கிறது கல்விக்கு எப்பவுமே தடையா இருந்ததில்லை. முதல்ல இக்ரான்னு சொன்ன மார்க்கம், முதல்லயே படின்னு சொன்ன மார்க்கம். இஸ்லாம்ங்கிறது படிப்புக்கும் கல்விக்கும் பெரிய இடத்தை முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனா இஸ்லாத்தினுடைய படிப்புக்கு ஒரே ஒரு அடையாளம் இருக்குது. ஏன்னா வெறுமனே இக்ரான்னு மட்டும் சொல்லல, படின்னு சொல்றான்னு சொல்லுவோம். ஆனா அடுத்த வார்த்தையை நம்ம விட்டுருவோம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படைச்சவனுடைய பெயரை மறக்காம படிக்கும். இதுதான் கல்வி. இதை தவிர உங்க பிள்ளைங்க எந்த காலேஜில் போய் கத்துக்கிட்டாலும் அதுக்கு பேர் கல்வி கிடையாது, ஆர்ட்ஸ். அது கலை, அது கலை. இஸ்லாம் கல்விங்கிறது படைச்சவனை காட்டுமா? ஃபண்டமெண்டல் அந்த பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தை காட்டுமா? ஹிதுமத், பணிவிடை சார்ந்து இருக்குமா? இஸ்லாத்தினுடைய கல்விக்கு இதெல்லாம் அடையாளம் இருக்குங்க. கல்விங்கிறது எப்படி இருக்கணும்? அது வெறுமனே மணி ஓரியன்டட் அல்ல, ஜாப் ஓரியன்டட் அல்ல, சர்டிபிகேட் ஓரியன்டட் அல்ல. கல்விங்கிறது சர்டிபிகேட்டுக்காண்டி படிக்கிறோம், ஜாபுக்காக வேண்டி படிக்கிறோம், அப்படி அல்ல. ரிஸ்க்கு வேற, கல்வி வேறங்க. அல்லாஹ் தஆலா இதை தெளிவா காட்டுவான். படிக்கும் போது டாப்பரா இருப்பான், ஆனா கடைசி பெஞ்சில இருக்கிறவன் பின்னால அவன் வேலை செய்வான். பாக்குறமா இல்லையா? அப்ப அவனை இந்த மாதிரி 10 PhD பண்ணவனுக்கு அவன் வேலை கொடுக்குறான். யாரு? கடைசி பெஞ்சில இருக்கிறவன். அவன் சாதாரண ஒரு சின்ன டிகிரி தான் வாங்கியிருப்பான்.
இது நடக்குதா இல்லையா உலகத்துல? கல்விக்கும் ரிஸ்க்குக்கும் சம்பந்தம் கிடையாது. ரெண்டையும் நம்ம என்ன செய்ய தேவையில்லை. ரிஸ்க் அல்லாஹ் கொடுப்பான். கல்விங்கிறது இதுதான் கல்வி. அல்லாஹ்வை மையப்படுத்தியது, தீனை மையப்படுத்தியது, அல்லாஹ் மறக்காத கல்வியா இருக்கணும். எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, இது என் திறமையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என் ரப்பனுடைய அருள், அல்லாஹ் எனக்கு தந்த அப்படின்னு பணிவா பேசணும் அந்த பிள்ளை. அப்படி பிள்ளைய வளர்த்திருக்கிறோமான்னு யோசிங்க. என் பிள்ளை போய் டாக்டரா உட்காரணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஈசா நபியோடவா பெரிய டாக்டர் உலகத்துல? ஈசா நபியோடவா பெரிய டாக்டர்? அவரை விட பெரிய மருத்துவர் உலகத்துல கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இவ்வளவு பெரிய அளவுல இன்னைக்கு மருத்துவத்துறையில பெரிய அளவுல கோலாச்சுறாங்கன்னா என்ன காரணம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மருத்துவத்துறையினுடைய முன்னோடியாக இருந்தார். அப்ப அவ்வளவு பெரிய மருத்துவத்தினுடைய முன்னோடியாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் குருடரை குணப்படுத்துறாங்க, நோயாளிகளை குணப்படுத்துறாங்க, உச்சகட்டமா இறந்து போனவங்களுக்கு கூட உயிர் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு உள்ள அக்குமகவல் அபரச, நான் குஷ்ட நோயாளிகளையும் குருடர்களையும் சுகப்படுத்துவேன், என்னுடைய திறமையால் அல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டத்தால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால். அப்படியே வரிசையா சொல்லுவாங்க. சொல்லும் போதெல்லாம் என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை சொல்லி சொல்லிதான் என்ன செய்யணும். ஒரு டாக்டர் ஷிஃபாவுக்காக மருந்து எழுதும் பொழுது பீதினில்லா அல்லாஹ்வினுடைய உதவியால் தான் எழுதணும். ஒரு முஸ்லிம் டாக்டர். இஸ்லாம் அல்லாஹுவை எந்த நிலையிலேயும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லுது. எனவே கல்வி என்பது அல்லாஹுவை காட்டணும். அல்லாஹுவை காட்டுற கல்வி எங்க இருக்குது? மற்றபடி தான் இருக்குது, இங்கதான் இருக்குது. காலேஜுகள்ல, கல்லூரிகள்ல, யூனிவர்சிட்டிகள்ல அந்த கல்வி அது செக்குலரிச கல்வி. அது என்ன சொல்லிக் கொடுக்கும் தெரியுமா? உங்க பிள்ளைகளுக்கு, நீ பணம் வச்சிருந்தா உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ எதிர்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நீ நிலம் வச்சிருந்தா நீ சமாளிச்சுக்கலாம். உன் பேக்ரவுண்ட்ல ஆள் வச்சிருந்தா, ஜாப் வச்சிருந்தா, அது இருந்தா இது இருந்தா, இப்படியே அவனுக்கு மெட்டீரியலிசத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கும். நீ அது இருந்தா பண்ணிக்கலாம், இது இருந்தா பண்ணிக்கலாம், அப்படி செய், இதை செய். அப்ப அதை நோக்கி அவன் வேகமாக ஓடணும். அல்லாஹ் பக்கம் திருப்பார். அப்ப அந்த பிள்ளைங்களை நம்ம என்ன செய்யணும்? ஒரு 15 வயசுக்குள்ள இந்த கல்வியை நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அந்த பிள்ளை டாக்டர் ஆனாலும், எத்தனை யூனிவர்சிட்டிக்கு போனாலும் இந்த தீனுடைய அச்சுப்பாதை விட்டு விலகணும். உரிய காலத்துல அதுதான் சொல்லணும், அதை கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய முதல் விஷயம் அகீதா, அல்லாஹ்வுடைய அகீதா. என் ரப்பு யாரு? அல்லாஹ். ஒரு பிள்ளைங்க, ஒரு குலாம் சொன்னா ஒரு 7 வயசு பையன் வைங்களேன், இந்த மாதிரி பிள்ளைங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, அப்போ ஒரு 7 வயசு. இப்னு அப்பாஸை கூப்பிட்டாங்க, யா குலாம், யா குலாம், மகனே இங்க வாமா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்க, இன்னி வஅல்லிமுக பிகலிமாத், உனக்கு சில விஷயங்களை சொல்றேன், நீ மனசுல வச்சுக்கறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான சில செய்திகளை சொன்னாங்க. யஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபதுக், நீ எப்பவுமே அல்லாஹ்வை பாதுகாத்துக்கோ, அல்லாஹ் உன்னை எப்பவும் பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய கடமைகளை நீ பாதுகாத்துக்கோ, அல்லாஹ் உன்னை என்ன செய்வான்? எப்பவுமே பாதுகாப்பான்னு சொல்லிட்டு அடுத்து சொன்ன சில விஷயங்களை பாருங்க. இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்கணும்னு கையை ஏந்திட்டன்னா நீ அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அடுத்தவங்கள்ட்ட தேவையாகிறதுங்கிறது நல்ல குணம் இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் இன்னொருத்தர்கிட்ட உடனே என்ன செஞ்சிருவாங்க? வாய் அடைப்பாங்க. அல்லாஹ்வுக்கு அது பிடிக்காது. அப்ப சின்ன பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்குறாங்க, மகனே நீ உடனே கேட்கணும் முடிவு பண்ணிட்டு அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். நீ அல்லாஹ்ட்ட கேட்டு அடுத்து வாப்பாட்ட கேளு, அல்லாஹ்ட்ட கேட்டு உம்மாட்ட கேளு, அல்லாஹ்ட்ட கேட்டு அடுத்து நீ மத்தவங்கள்ட்ட கேளு தேவை இருந்தா. இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உதவின்னு கேட்டா நீ அல்லாஹ்ட்ட உதவி கேளு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க பாருங்க, வலா தஅஜிஸ், நீ முயற்சி பண்ணணும். எந்த காரியத்திலையுமே என்ன செய்யணும்? முடியாது, இயலாது, ஒண்ணுமே செய்ய முடியும், இப்படி எல்லாம் நீ இருக்கக்கூடாது. வலா தஅஜிஸ், நீ முட்டி மோதணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மோட்டிவேஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைக்கு கொடுக்குறாங்க, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாங்க. நீ முடியாதுன்னு சொல்லாத. எப்பவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைங்கள்ட்டையும் சரி மற்றவங்கள்ட்டையும் சரி நெகட்டிவா பேசவே மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெகட்டிவா பேச மாட்டாங்க, எல்லாத்துலயுமே பாசிட்டிவா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாது நடக்காதுன்னு யாராவது ஒருத்தர் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொல்லுவாங்க, லா யன்பகி லி அஹதிக்கும் அன் யதில்ல நஃப்ஸஹு, ஒரு மூமின் எப்பொழுதுமே தன்னை தாழ்வு மனப்பான்மைக்கு கொண்டு போக கூடாது, முடியாது, இதெல்லாம் நடக்காது அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒன்னு என்னையும் குறித்து வேணா பெரிய விஷயமா இருக்கணும், அல்லாஹ்வை பொறுத்தது பெரிய விஷயமே கிடையாது, அது நடத்திடுவான் அல்லாஹ். 3000 பேர்கள்
கந்தக் போர்க்களம், கடுமையான இருட்டு, குளிர், குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க. வயிற்றுல பசியில கல்லை கட்டி இருக்கிறாங்க. வயிற்றுல கல்லை கட்டி இருக்கிறாங்க. செல்லாலிஸ்ல 2 கல்லை கட்டி இருக்கிறாங்க. குழிக்குள்ள நின்று தோண்டிக்கிட்டே இருக்கிற பொழுது ஒரு பெரிய பாறை, ஒரு குதியத்தின் ஷதீதா, ஒரு பெரிய பாறை குறுக்கிட்டுச்சு. செல்லாலிஸ்ல சம்மட்டி எடுத்து குழிக்குள்ள இறங்கி ஓங்கி ஒரு போடு, அல்லாஹு அக்பர்னு போட்டு அப்படி அந்த பாறை 2ஆ பிளந்துச்சு. உள்ள இருந்து ஒரு பெரிய ஒளி வந்துச்சு. செல்லாலி சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், ரோமினுடைய சாவி எங்களுக்கு தரப்பட்டுடுச்சு, ரோம நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா. இன்னொரு தடவை அடிச்சாங்க, பாரசீகத்தை நாங்க ஜெயிச்சிட்டோம்னா. ரோமும் பாரசீகமும் அன்னைக்கு இருக்கிற சூப்பர் பவர், வல்லரசு. சஹாபாக்கள் என்ன கேட்டிருக்கணும், அப்போ மதீனாவே இன்னும் நம்ம கைக்கு கிடைக்கல, மதீனாவிலேயே நம்ம அச்சத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், போர்க்களத்துல நின்றுட்டு இருக்கிறோம், நீங்க ரோம் கிடைக்கும் பாரசீகம் கிடைக்குங்கிறீங்க அப்படின்னு தானே கேட்கணும். நான் ஒரு சஹாபி வந்து செல்லாலிஸ்லத்துல கேட்டாங்க, யார் சூழல்லா, ஐயுல் மதீனத்தை நீ துஃப்தஹு அவ்வளன், ரோம் பாரசீகம் என்று 2 வல்லரசுகளை நாங்கள் ஜெயிப்போம் சொல்றீங்க, 2 வல்லரசுல எதை முதல்ல நாங்க ஜெயிப்போம் கேட்கிறாங்க. இதுதான் சஹாபா. பசியில வயிற்றுல கல்லை கட்டிட்டு மதீனாவை சொந்தமாகல, குழிக்குள்ள நின்றுட்டு இருக்கிறாங்க, பயத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க, இருட்டுல. அந்த நேரத்துல கூட நெகட்டிவா பேச மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க ரோமை ஜெயிப்போம், நாங்க பாரசீகத்தை ஜெயிப்போம், நாங்க யமனை ஜெயிப்போம், நாங்க சிரியாவை ஜெயிப்போம். வஅதீது மஃபாத்திஹர் ரோம் வல் யமன் வல் ஃபாரிஸ் வஷாம். நான் இங்கிருந்து அங்கு உள்ள கோட்டைகளை இப்பொழுதே பார்க்கிறேன் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் ஒரு முஸ்லிம்களுடைய பண்பாக பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. எப்பொழுதுமே பிள்ளைங்கள்ட்ட வந்து நெகட்டிவ் சிந்தனையை கொடுத்தே வளர்க்காதீங்க. அவனை முட்டி மோத வைங்க, போராட சொல்லுங்க, முயற்சி பண்ண சொல்லுங்க. மானே எப்பவுமே முடியாதுங்கிற வார்த்தையை சொல்லவே கூடாது. போய்கிட்டே முயற்சி பண்ணு. ஆனா ஒரு கட்டத்துல போய் நீ நின்று தோத்து போயிடுவேன். தன்னம்பிக்கையை ஊக்கப்படுத்துற நேரத்துல, தன்னம்பிக்கை தோற்கிற இடத்துல இறை நம்பிக்கையை கொண்டு வந்து நிறுத்தியது. இதுதாங்க இஸ்லாம். தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் சமாளமாக கொண்டு போய் நிறுத்தார். நீ தோத்துட்டன் வை, நீ நினைச்சது நடக்கலன் வை, அது கிடைக்கலன் வை. நீ போராடிக்கிட்டே இருந்திருப்ப. நீட்டுல நீ இவ்வளவு எதிர்பார்த்த, ஆனா நீ நினைச்ச அளவுக்கு நீட்டு மார்க் இல்ல. நீ ஒரு ஜாப் நினைக்கிற, நீ நினைச்சது கிடைக்கல. நீ ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற, கிடைக்கும் நினைச்சிருப்ப, கிடைக்கல. நீ ஒரு சேலரி நினைச்சிருப்ப, கிடைக்கும் நினைப்ப, கிடைக்கல. வீடு கட்டலாம், எத்தனையோ கனவு ஓடிக்கொண்டிருக்கிறோம், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கட்டத்துல போய் நம்முடைய முயற்சிகள் தான் தோத்து நிற்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, உன் முயற்சி தோற்கிற பொழுது என்னாலதான் நடந்துச்சுன்னு சொல்லாத, உன் மண்டையினுடைய எல்லாத்தையும் போய் அல்லாட்ட இறக்கி வச்சிரு. மா குத்திர யகூன், அவன் நாடுனதை நடத்திருக்கான்னு சொல்லி. தக்தீர்ல என்ன இருக்குதோ அது நடந்திருக்கு. அல்லாஹ் நாடுனதை நடத்திருக்கிறான். எந்த இடத்துல கொண்டு வந்து சரியாக அல்லாஹ்வை காட்டுறாங்க பாருங்க. இது யாருக்குங்க சொல்லிக் கொடுக்குறாங்க? ஒரு 7 வயசு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக் கொடுக்குறாங்க, மகனே நீ போராடிக்கிட்டே இரு, முட்டி மோதிக்கிட்டே இரு. நீ தோத்து போயிட்டா குல், நீ இப்படி சொல்லிடணும், கத்தர் அல்லாஹ் மாஷா அஃஅல, அல்லாஹ் நாடுனதை நடத்தியிருக்கிறான். எப்பவுமே அவன் நாடுனதான் நடத்துவான். நான் நினைச்சது எனக்கு நன்மை இல்லை, அல்லாஹ் நினைச்சதுலதான் எனக்கு நன்மை இருக்குதுன்னு நினைச்சிரு. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, தப்பி தவறி கூட இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லிடாத, நான் மட்டும் அப்படி செஞ்சிருந்தா, நான் மட்டும் இப்படி செஞ்சிருந்தா. இந்த வார்த்தையை சொல்லாது, இது ஷைத்தானுடைய வார்த்தை. நான் சொல்லுவேன், நிறைய பேர் அப்படித்தானே சொல்லுவேன். நான் மட்டும் போயிருந்தா, நான் அந்த இடத்துல, நான் அந்த ஸ்பாட்ல நான் இருந்திருந்தா நான் அந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்திருப்பேன். சர்வசாதாரணமா சொல்றோம், இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஒரு காரியம் நடக்கலன்னு அடுத்த கட்டத்தை என்ன செய்யக்கூடாது, நான் இருந்திருந்தா, நான் இப்படி செஞ்சிருந்தா, நான் அப்படி செஞ்சிருந்தா. அல்லாஹ்வுடைய கதரை திருப்திப்படுற இடத்துல நான்கிற வார்த்தையை கொண்டு வராதீங்கிறாங்க. நீங்க இருந்தா என்ன செய்வீங்க? ஒரு உதாரணமாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு வைங்க, நல்லா பாதுகாக்கட்டும். உடனே அவர் சொல்லுவாரு, என்ன எதனால இப்படி நடந்து போச்சுன்னா, கொஞ்சம் ஒரு கவனக்குறைவு, நான் வந்து கொஞ்சம் அப்படி டேன் பண்ணி இருந்தா தப்பிச்சு. அல்லாஹ் நடத்த முடிவு பண்ணிட்டா முதல்ல உன் மூளையை தான் நிறுத்துவான், மூளையை நிறுத்திடுவான். அப்புறம் எப்படி நீ யோசிப்ப? நான் ரைட்ல திரும்பி இருந்தா, லெஃப்ட்ல திரும்பி இருந்தா. இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வேடன்
காட்டுல வலையை விரிச்சு வச்சிருக்கான் ஒரு குருவியை பிடிக்கிறதுக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்த கடந்து போனாங்க. உயரத்துல ஒரு குருவி ஒண்ணு பறந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குருவியை பார்த்தாங்க. அது ஈசா நபியை பார்த்து சிரிச்சிச்சு. ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டாங்க. அந்த குருவி சொல்லுச்சான், என்னை பிடிக்கிறதுக்கு காட்டுல வேடன் இவ்வளவு பெரிய வலை விரிச்சு வச்சு உட்கார்ந்து இருக்கிறான், நான் மாட்டுவன்னு. ஆனா எனக்கு இருக்கிற பார்வையினுடைய சக்தி என்ன தெரியுமா? பூமியில சின்னதா ஊர்ந்து செல்லுகிற எறும்பு கூட என் கண்ணுக்கு பெருசா தெரியும். நான் 1 கிலோமீட்டர் உயரத்துல பறந்தாலும், அது சொல்லுச்சான், நான் அவ்வளவு உயரத்துல பறந்தாலும் என் கண்ணு பார்வையினுடைய பவர் என்ன? 1 கிலோமீட்டருக்கு மேல போனாலும் பெருசா தெரியும் எறும்பு. நான் இவ்வளவு பெரிய வலையில சிக்குவானா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. காலையில போனாங்க, போயிட்டு மாலையில திரும்ப அதே வழியை ரிட்டர்ன் ஆகுறாங்க. வந்தப்ப பார்த்தா அந்த வலைக்குள்ள அது பேசுன குருவி உள்ள மாட்டிட்டு தவிக்கு வலைக்குள்ள. இது என்னடா இது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல போய் கேட்டாங்க, காலையில தானே இவ்வளவு காலம் பேசுனேன், என் பார்வை தெரியுமா, எனக்கு உள்ள பவர் தெரியுமா? நிறைய பேர் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறான், நான் யார் தெரியுமா, என்னுடைய பவர் தெரியுமா, என்ன பேக்ரவுண்ட் தெரியுமா, நிறைய பேர் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இவ்வளவு காலம் பேசுனீ, நீ எப்படி மாட்டின உள்ள வலைக்குள்ள? குருவி சொல்லிச்சான், அழகான ஒரு பாடமா இருக்கு. அரபியில இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, இதா கதர ஃபஅமியல் பஸர். என்னவோ தெரியல, அல்லாஹ்வினுடைய விதி முடிஞ்சு போச்சுன்னா பார்வை கூட குருடாயிடும் போல தெரியுது அப்படின்னு சொல்லி. இது எவ்வளவு பெரிய தத்துவமான வார்த்தை வாழ்க்கையில. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். குருவினுடைய வார்த்தை நம்மள்ட்ட நிறைய பவர் இருக்குன்னு நினைக்கலாம். ஒரு கொடங்குடி மஸ்தான் அவங்க அழகான ஒரு வரி படிப்பாங்க, இரும்பு கோணினால், இரும்பு இருக்குத அது கோணினால் அதன் பலம் குறையாது. அவர் கேட்கிற, இரும்பும் கரும்பும் லேசா கோணினா கூட அதனுடைய பலமோ சுவையோ குறையாது. ஆனா ஒரு நரம்பு லேசா கோணிட்டு இழுத்துட்டான்னு வை அல்லா, நீ அது வரைக்கும் தான் எல்லா பேச்சும் எல்லா வார்த்தைகளும் அல்லாஹ்வும் மறந்த வாழ்க்கையும் ஒரு நரம்பு தான். என்ன செய்ய முடிஞ்சிச்சு? 1 வருஷம் கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி, என்ன பேர் வேணாலும் சொல்லிட்டு போங்க, அதை கோவிட் சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, ஒரு கிருமி, கண்ணுக்கு தெரியாத கிருமி முழு உலகத்தையும் முடக்கி போட்டுச்சு, சுருட்டி போட்டுச்சு. என்ன செய்ய முடிஞ்சிச்சு? உலகத்தினுடைய எல்லா சயின்ஸையும் கொண்டு வாங்க. மருத்துவத்துறையினுடைய ஜாம்பவான்கள் இந்த உலகத்துல இல்லையா? அது வரைக்கும் நான் தான் சொல்லிட்டு இருந்தான், உலகம் முழுக்க நான் பெரிய ரேடார் வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன். எனக்கு என்ன செய்ய முடிஞ்சிச்சு? எல்லா நாட்டையும் சுருட்டி போட்டுருச்சு மொத்தமா. ஒரு 30-20 வருஷத்துக்கு முன்னால இப்படி எல்லாம் உலகத்தை முடக்கும்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா யாருமே நம்பியிருக்க மாட்டோம். நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு கோவிட் காலத்தை நம்ம பார்த்துட்டோமா இல்லையா? நான் இதையே இவ்வளவு விவரிச்சு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தன்னம்பிக்கையை சொல்லிக் கொடுங்க, தப்பு இல்லை. ஆனா தன்னம்பிக்கையை சொல்லிக் கொடுக்கிற நேரத்துல இறை நம்பிக்கையை மறந்துடக்கூடாது. வெறுமனே இறை நம்பிக்கையை மட்டுமே நம்பிட்டு தன்னம்பிக்கையை விட்டுறக்கூடாது. இரண்டும் சேர்ந்ததுதான் இஸ்லாம், இரண்டும் சேர்ந்ததுதான் இஸ்லாம். அப்ப பிள்ளைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அழகா சொல்லி கொடுக்குறாங்க, மகனே, கடைசியா ஒரு வார்த்தையை சொன்னாங்க, மகனே, உலகம் முழுக்க சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்யணும்னு நினைச்சாலும் கூட அல்லாஹ் நாடுனா தான் செய்ய முடியும், ஒன்னையெல்லாம் செய்ய முடியாது. உலகம் முழுக்க சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு தரணும்னு நினைச்சா கூட அல்லாஹ் நாடின அளவு மட்டும்தான் பண்ண முடியும். அதனால நீ இதுல தெளிவா ஒரு 7 வயசு பிள்ளைக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது அகாயித், கொள்கை. அல்லாஹ்னா யார், ரசூல்னா யார், ஈமான்னா என்ன, விதினா என்ன, மறுமைனா என்ன, மௌத்துனா என்ன, ஆகிரத்து வாழ்க்கைனா என்ன. பிள்ளைங்களுக்கு முதல்ல இந்த அக்கீதாவை சொல்லிக் கொடுங்க. அதுக்கு முதல்ல நாம தெரியணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க முதல்ல படிங்க. அல்லாஹ், ரசூல், மலக்குமார்கள், வேதங்கள், இது சம்பந்தப்பட்ட ஈமான் படிக்க முதல்ல. பிள்ளைகளுக்கு அக்கீதாவை சொல்லிக் கொடுங்க. என்ன அமல்கள்ல குறைவுபட்டா கூட கொஞ்சம் முன்பின் அல்லாஹ் சரிப்படுத்திக்கிறோம். நான் அக்கீதா போயிடுச்சுன்னா ஈமான் போயிடும், கொள்கை போயிடுச்சுன்னா என்ன போயிடும்? அல்லாஹ் பத்தி உண்டான ஈமான்ல கொஞ்சம் சருகுதல் ஏற்பட்ட போயிடும், மார்க்கம் போயிடும். அபுல் ஹசன் அலி நஜ்வி ரஹ்மத்துல்லாஹ் பெரிய மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவர், லக்னோ நஜ்வத்துல் உலமாவுடைய ஃபவுண்டர்.
அரபுக்காரங்க சொல்லுவாங்க, அரபு நாட்டினுடைய தலைவர்கள், இந்தியா உலகத்திற்கு தந்த அன்பளிப்பு அபுல் ஹசன் அலி நத்வின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய அறிஞரா கொண்டாடின அவர் சொல்றாரு, எந்த ஊர்ல மக்தபு மதரசாவை ஒரு போர்க்கால நடவடிக்கை கொண்டு நீங்க அதை செம்படிட்டு எடுக்கலையோ, அதை கவனப்படுத்தி அதை பயன்படுத்தலையோ, அந்த ஊர்ல உருவாகிற இளைஞர்கள் நாத்திக சிந்தனை உள்ள இளைஞர்களா உருவாக்குவாங்க, முர்த்தத்துக்கு தான் உருவாக்குவாங்க. பேருக்கு முஸ்லீம் பேர்களை தாங்கி இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அவருடைய சிந்தனை எல்லாம் எல்லாமே ரொம்ப கவலையான விஷயம். பெருமக்கள், ஒரு ஊர்ல ரொம்ப ஒரு போர்க்கால நடவடிக்கை கொண்டு மக்தபை மீட்டெடுங்க, மக்தபுக்காக எவ்வளவு நாள் செலவு பண்ணுங்க, முன்வாங்க, தப்பில்லை. ஒரு சமுதாயம் இது, ஒரு ஊர் இது. இவங்கதான் நாளை இந்த ஊர், இந்த சமுதாயம். இந்த 50 பிள்ளைகளை தான் நீங்க 500 பிள்ளைகளாக மாத்தணும். இந்த 50 பிள்ளைகளுக்கு தான் இந்த தீனை நீங்க கொடுக்கணும். இவர்கள் தான் நாளை இஸ்லாத்தினுடைய அடையாளங்களாக வந்து நிற்க போறாங்க. என்ன கொடுத்தீங்க? மஸ்ஜிதுடைய பொறுப்புங்கிறது, நிர்வாகம்ங்கிறது வெறுமனே 5 வக்து தொழுகையோடு மூடுறது அல்லங்க. பள்ளிவாசலுடைய பணிகள் இன்னைக்கு சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய நிர்வாக பெருமக்கள் இருப்பீங்க, மற்ற பள்ளிகளினுடைய நிர்வாகிகளும் இருப்பீங்க. ஒரு பள்ளியினுடைய நிர்வாகம் என்பது ரெஸ்பெக்ட் கிடையாது, அது ரெஸ்பெக்ட் கிடையாது, மரியாதைக்குரிய பதவி கிடையாது. அப்படி நினைச்சிருந்தா அதை மாத்திருங்க. அது ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஒரு பெரிய பொறுப்புக்குரிய பதவி. உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு இருக்குது? ஒரு பள்ளிவாசலுக்கு நீங்க நிர்வாகியா வந்துட்டீங்கன்னா, தலைவர் செயலாளர் பொருளாளராக வந்துட்டீங்கன்னா, பொறுப்புக்கு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த மஹல்லாவோட பள்ளிவாசலை சார்ந்து 4 பணிகளை நீங்க முன்னெடுக்கணும். 4 பணிகள் உங்களுக்கான பொறுப்பு. என்ன பணிகள்? 1, ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம் சார்ந்த பொறுப்பு இருக்குது அந்த மஹல்லா. என்ன ஆன்மீகம்? அந்த மஹல்லாவினுடைய தொழுகையாளி ஆக்குறதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அந்த மஹல்லா சார்ந்த தீனுடைய தொடர்புகளுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க பொறுப்புதாரி. 2வது சோசியல், சமூகம். அந்த மஹல்லாவில் ஒரு சமூக பிரச்சனை இருக்குது, நிக்காஹ், அதே மாதிரி தலாக்கு, ஹுலா போன்ற பிரச்சனைகள், நிக்காஹுக்கு முன்னால் உள்ள கவுன்சிலிங், நிக்காஹுக்கு பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு அவங்களுக்கு சரி பண்றது, பேச்சு நடத்துறது, சமூகம் சார்ந்த செய்திகள், விஷயங்கள் நீங்க தான் முன்னெடுத்து செய்யணும். ஒரு மஹல்லா ஜமாத். 3வது எக்கனாமிக், பொருளாதாரம் சார்ந்த என் மஹல்லாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நீங்க தான் பொறுப்பு. பள்ளிவாசல்ங்கிறது 4 கட்டடம் கிடையாது, கட்டடத்துக்குள்ள உள்ள விஷயங்கள் கிடையாது. அது சுத்தி இருக்கிற மஹல்லா சார்ந்த கட்டமைப்பு. அது அந்த மஹல்லாவில் வசிக்கிற மக்கள் ஏதாவது டேட்டா உண்டா? நம்மள்கிட்ட டேட்டா பேசும். இந்த சமுதாயத்தினுடைய ஒரு பெரிய பின்னடைவு அதுதாங்க. நம்மள்கிட்ட எல்லாம் இருக்குது, பணக்காரர்களை வச்சிருக்கிறோம், உதவியாளர் வச்சிருக்கோம், எல்லா உதவியும் செய்யறோம், ஆனா எதுவுமே முறைப்படுத்தப்படாது. என்ன டேட்டா கிடையாது. ஒரு மஹல்லால எத்தனை பேர் படிச்சவங்க இருக்கிறாங்க, எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் துறை சார்ந்த அறிஞர்கள் இருக்கிறாங்க, பிஹெச்டியோட எத்தனை பேர் இருக்கிறாங்க, வறுமை கோட்டுக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஜக்காத்து வாங்க தகுதியானவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்க தகுதியானவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு ஜக்காத்து நம்ம கொடுத்துருக்கிறோம், எத்தனை பேர், ஏதாவது டேட்டா உண்டா? பொருளாதாரம் சார்ந்த பொறுப்பு ஒரு மஹல்லாவுடைய நிர்வாகிக்கு பொறுப்பு. என் மஹல்லால ஒரு பெண் இஸ்லாத்தை தாண்டி அவ இன்னொரு தீனை தூக்கி எரிஞ்சிட்டு போறான்னு சொன்னா, என் வீட்டுல நடக்கலையே நான் ஒதுக்க முடியாது, என் தெருவுல நடக்கலையே நான் தட்டி கழிக்க முடியாது. எனக்கு பொறுப்பு. நான் என்ன கடமையை மிஸ் பண்ணிட்டு நம்ம யோசிக்கணும். என் மஹல்லால இப்படி ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா நான் பதறணும். என் குடும்பத்துல நடந்த மாதிரி எப்படி என் மஹல்லால உள்ள ஒரு பெண், என் மஹல்லாவில் உள்ள ஒரு இளைஞர் போதைக்கு அடிமையாயிட்டான், போதை என் மஹல்லாவில் பரவுது, எனக்கு கவலை இருக்கணும். சோசியல், எக்கனாமிக், எஜுகேஷன், 4வது கல்வி. என் மஹல்லாவுடைய கல்வி சார்ந்த விழிப்புணர்வுக்கு நான் தான் பொறுப்பு. என் மஹல்லாவும் மக்களுக்கு கல்வி சார்ந்த டாக்டர்களை, மற்ற துறைகள்ல துறை சார்ந்த வழிகாட்டுதல் யாருங்க நடத்தணும்? நாம செய்யணுங்க, நம்ம செய்யறது இல்லை. எந்த வருஷமும் கல்வி வழிகாட்டுதல் எத்தனை பேர் நடத்துறாங்கன்னு தெரியல. இந்த சமுதாயத்திற்கு அடுத்த கட்ட பிள்ளைங்க +2 முடிச்சுட்டு வந்து நிக்கிறாள், 10th முடிச்சுட்டு வந்து நிக்கிறான். உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் யார் கொடுக்கணும்? நாம என்ன செய்யணும்? அதெல்லாம் எடுக்கணும், முன்னெடுக்கணும். மஹல்லாவுடைய மக்தபு மதரசா, நிஸ்வான் மதரசா, பெண்களுக்கான கல்வி, கல்வி சார்ந்த வளர்ச்சி, பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சி, சமூகம் சார்ந்த பாதுகாப்பு, ஆன்மீகம் சார்ந்த கட்டமைப்பு. இந்த 4 ஒரு மஹல்லாவினுடைய நிர்வாகிகளுக்கான பொறுப்பு. செய்யணும், நீங்க அதை முன்னெடுக்கணும். வெறுமனே 5 வக்துக்கு மட்டும் பள்ளியாசலை திறந்துட்டு மூடுற 1 மணி நேரத்துக்கா இவ்வளவு பெரிய பள்ளியாசலை கட்டி வச்சிருக்கிறோம்? எங்கேயும் பள்ளிவாசலுங்கிறது 1 மணி நேரத்தினுடைய பணி அல்ல. அது 24 ஹவர்ஸும் பணிகள் நடந்து கொண்டே இருக்கணும். மஸ்ஜிதுக்கு
மஸ்ஜிதுகளுடைய பணிகள் அப்படித்தான். அல்ஹம்துலில்லாஹ், நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்திகள் இதை ஒட்டி தெரிவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு 5 விஷயங்களை முன்வைத்து பேசணும், ஒவ்வொன்றையும் விரிவாக விளக்கமாக பேசணும் என்று நினைத்தேன். அதற்கான வாய்ப்பு இல்லை. பிள்ளைகளுக்கு இந்த 5 விஷயங்களை மட்டும் கொடுங்க. முதலாவது அல்லாஹ் சார்ந்த அகீதா, இரண்டாவது குர்ஆனுடைய தொடர்பு. குர்ஆன் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. உரிய காலத்துல குர்ஆனை படிக்க வச்சிருக்கீங்க. குர்ஆனுடைய கடமைகள் இருக்குதுங்க. குர்ஆனுக்கு எத்தனை கடமைகள் இருக்கு தெரியுமா? குர்ஆனுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அது பிள்ளைங்க மட்டுமல்ல, நானும் நீங்களும் அந்த கடமைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறோம். 6 கடமைகள் இருக்குது குர்ஆன் நம்ம மீது. குர்ஆன் மீது கடமை என்ன? 6. ஓதணும், குர்ஆனை கேட்கணும், குர்ஆனை மனனம் செய்யணும், குர்ஆனை சிந்திக்கணும், குர்ஆனை அமல் செய்யணும், குர்ஆனை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். 6 கடமைகளும் நமக்கு இருக்கு. ஓதணும், கேட்கணும், ஹிஃப்ஸ் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும், சிந்திக்கணும், குர்ஆனுடைய ஆயத்துக்கள் தர்ஜுமாக்கள் எடுத்து அமல் செய்யணும், குர்ஆனை கொண்டு போய் பரப்பணும். பிள்ளைங்களுக்கு குர்ஆனுடைய தொடர்பு சின்ன வயசுல கொடுங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு. இன்னைக்கு அவங்களை ஃபாலோ பண்றாங்க இல்லையா? எத்தனை வருஷமாங்க? 1300 வருஷம் ஆச்சு அவர் இறந்து போய். சோசியல் மீடியால ஒரு 1000 ஒரு 10,000 ஃபாலோவர்ஸை வச்சிருந்தா அவங்க எவ்வளவு பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. ஆனா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாங்க அவங்க. இத்தனை வருஷம் அவங்க இறந்து 13 நூற்றாண்டுகளுக்கு பின்னாலேயும். இமாம் ஷாஃபி அவர் பிறந்தது எங்க தெரியுமா? மக்கால கிடையாது. அவர் பிறந்தது காசால பிறக்கிறார், பலஸ்தீனத்துல. அந்த அம்மா தான் பிள்ளையை தூக்கிட்டு சொல்லிச்சான், யா அல்லாஹ், என் பிள்ளையை இந்த உம்மத்துக்கு நான் இமாமாக்கி தருவேன் அப்படின்னு லட்சியத்தோடு காசால இருந்து மக்காவுக்கு புறப்படும். அந்த அம்மா போய் பிள்ளையை தூக்கிட்டு வந்து, கணவர் இறந்து போயிட்டாரு, எத்தீமான பிள்ளை, மக்காவுடைய இமாம் மக்தப் மதரசால கொண்டு வந்து பிள்ளைய கொண்டு வந்து கொடுத்து சொல்லிச்சு அந்த அம்மா, என் பிள்ளைய ஹாஃபிஸ் ஆக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு 3 வயசு பிள்ளைய கொண்டு வந்து மக்தப்ல சேர்க்குது அந்த அம்மா. உஸ்தாது பிள்ளைய கொண்டு வந்து குர்ஆனை திறந்து ஓத சொல்லி கொடுக்கிறாரு. பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கும் போது குழந்தை ஓத ஆரம்பிக்குது. உஸ்தாது பிஸ்மில்லான்னு தான் சொன்னாரு. புள்ள ஓதுது குர்ஆனையே பார்க்காம 15 ஜுஸு ஓதிட்டாரு மனப்பாடம். உஸ்தாது அப்படியே திகைச்சு போய் நிற்கிறார். 3 வயசு பிள்ளை குர்ஆனை பார்க்காம பிஸ்மில்லான்னு குர்ஆனை ஓதி 15 ஜுஸு எப்படி மனப்பாடம் பண்ண? அந்த புள்ள சொல்லுச்சு, எங்க அம்மா என்னை கருவுல சுமந்திருக்கிற பொழுதே குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, நான் அப்பவே குர்ஆனை கேட்டிருக்கிறேன். தாய்ப்பால் கொடுக்கிற பொழுது கூட எனக்கு குர்ஆன் ஓதிட்டே தான் கொடுப்பாங்க, அப்பவும் நான் கேட்டு என் தாய் வழியாக நான் கேட்டு குர்ஆனை பார்த்தது இல்லை. அப்படி மனப்பாடம் பண்ணிட்ட 15 ஜுஸு. என் பிள்ளை இமாம் ஷாஃபியாக ஆகணும்னு நாம ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனா ஷாஃபியினுடைய தாயாக நான் இருக்கணும் முதல்ல நீங்க ஆசைப்படுங்க. ஷாஃபியினுடைய தந்தையாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுங்க. 15 வயசு 3 வயசு பிள்ளை இமாம் ஷாஃபி குர்ஆன் மனப்பாடம் பண்றாரு. என் தாய், ஒரு குழந்தை கருவுல இருக்கிற பொழுது 78% வளர்ச்சியை முழுமையடையுது. வெளியே வந்ததற்கு பின்னால வெறும் 22% தான் வளர்ச்சி. கேட்கிற திறன், சிந்திக்கிற திறன், இதெல்லாம் அது கருவுலையே அல்லாஹ் என்ன செஞ்சாராம், சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பிள்ளைக்கு கேட்கிறாங்க கருவுல. நீங்க எதை பாக்குறீங்க? நீங்க சோசியல் மீடியால என்ன பாக்குறீங்க? எப்படி நேரம் கழிக்கிறீங்க? என்ன ஆடியோ, என்ன வீடியோ? அந்த சிந்தனை தானே பிள்ளைகிட்ட உருவாகும். கருவுல உருவாக்குற பொழுது அதே சிந்தனையோடு நீங்க பிள்ளையோடையே கொண்டு வரீங்க. ஏன் ஒரு சாமி கேட்டாங்க, என் பிள்ளை மீது எனக்கு இருக்கிற கடமை எங்க துவங்குதுன்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பிள்ளைய மனசுல வச்சுக்கிட்டு நீ கல்யாணம் முடிக்கும் போது நீ தேர்வு செய்கிற சாலிகான மனைவியை உனக்காக தேர்வு செய்யற பத்தியா, அதுதான் உன் பிள்ளைக்கு நீ செய்யற முதல் கடமைன்னு நான் சொல்லுவேன். பிள்ளை பிறந்து வளரும் போது அல்ல கடமை. ஒரு பிள்ளை மேல உள்ள எனக்கு கடமை முதல்ல என் மனைவி சாலிகான மனைவியை நான் தேர்வு செய்கிற பொழுது. கல்யாணம் முடிக்கிறது என்னங்க நியத்து? கல்யாணம் இபாதத்து தானே. கல்யாணங்கிறது வணக்கம் இஸ்லாத்துல, அது நம்ம ஏத்துக்கலாம், அது வணக்கம் தான். கல்யாணம் நிக்காஹ்ங்கிறது என்னது? வணக்கம். கபில்தும் சொல்றான் வணக்கம். என்ன நியத்து? வணக்கம்னா நியத்து வேணும், அப்படிதானே? தொழுகைக்காக தக்பீர் கட்டும் போது அல்லாஹ் நான் ஃபர்து 8 ரக்காத் நியத்து வைக்கிறோம், நோன்புக்கு நியத்து வைக்கிறோம், ஜக்காத்துக்கு நியத்து வேணும்,
ஹஜ்ஜிக்கு யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்ய நாடு இருக்கிறேன், நியத்து தேவை, அப்படிதானே? இபாதத்துன்னு சொன்னா நியத்து வேணும். கல்யாணத்துக்கு என்ன நியத்து, என்ன நியத்துல கல்யாணம் முடிச்சோம், என்ன நியத்துல கபில்த்துன்னு சொன்னோம் தெரியலன்னா இந்த சபையை வச்சு காரணமா வச்சு தெரிஞ்சுக்கங்க. நிக்காஹுக்கு நியத்து இருக்குது, 5 நியத்து. என்ன நியத்து? சிலதான் சொன்னாங்க, ஒரு பெண்ணை ஒருத்த கல்யாணம் முடிக்கிறாங்கன்னா முதல்ல என் பார்வையை ஹராம்ல இருந்து பாதுகாப்பேன். 2வது என் உடலை கற்பொழுக்கத்தோடு சினா விபச்சாரத்துல இருந்து பாதுகாப்பேன். 3வது நியத்து வயசில ரஹிமஹு, என்னுடைய சொந்த பந்த உறவுகளை நான் கண்ணியப்படுத்தி அரவணைத்து வாழ்வேன். 3வது. 4வது நியத்து யுரீதுல் அஃபாஃப, தன்னம்பிக்கையோடு யாரிடத்திலேயும் தேவையாகாமல் வாழ்வேன். 4வது. 5வது நியத்து சஜதா செய்கிற சாலிகான மக்களை நான் பெற்றுத் தருவேன். நிக்காஹ்வுடைய நியத்துல 5வது நியத்து என்ன? என் பிள்ளைய சாலிகான பிள்ளையாக நான் செய்வேன், சஜதா செய்கிற பிள்ளையாக உருவாக்கி தருவேன், ஆஃபிலா உருவாக்கி தருவேன், ஆலிமா உருவாக்கி தருவேன், துன்யா ஆகிரத்தினுடைய எல்லா கல்வியிலையும் ஆக சிறந்தவர்களாக நான் உருவாக்கி தருவேன். இந்த நியத்துலதான் நம்ம கபில்துனே சொல்லணும். கபில்து சொல்ல வேண்டிய இந்த நியத்துலதான். நான் எத்தனை பேருக்கு அந்த நியத்தை சொல்லிருக்கேன், இது வரைக்கும் சொல்லலன்னா இனி அந்த நியத்தை வச்சிருக்கேன். அப்ப முதல்ல 2வது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது என்னங்க? குர்ஆனுடைய இல்ம கொடுக்கணும், ஒரு குர்ஆனை ஓத வைக்கணும். இந்த தீன் பிள்ளைகள்கிட்ட குர்ஆனை கொடுத்துட்டீங்கன்னா அதன் வழியாக குர்ஆன் மிக சிறந்தது. ஒரு காலகட்டத்துல குர்ஆனுடைய தொடர்புல முதல்ல பிள்ளைங்கள்ட்ட குர்ஆனுடைய தொடர்பு வரணும்னா பெத்தவங்க நம்மள்கிட்ட வரணுங்க. முதல்ல பிள்ளைங்கிறது நம்ம சொல்றதை செய்யறவங்க கிடையாது, நம்ம செய்யறதை செய்யறவங்க. இதுதான் பிள்ளைங்களுடைய சைக்காலஜி. நம்ம எத்தனைதான் விஷயங்களை சொன்னாலும் நம்ம செய்யறதான் என்ன செய்யும் பிள்ளைங்க. ஒரு அம்மா அப்துல்லான்னு ஒரு அம்மா மூத்தா போகும்போது அந்த அம்மா சொல்லிச்சு, என்ன தூக்கி அப்படியே வீட்டுல ஒரு இடத்த காமிச்சு அந்த இடத்துல படுக்க வைங்கம்மா அப்படின்னு பிள்ளைங்கள்ட்ட சொல்லிச்சு. மக்கள் எல்லாம் தூக்கி அந்த இடத்துல படுக்க வச்சாங்க. கேட்டாங்க, ஏமா அந்த இடத்துல படுக்க வைக்க சொல்றீங்க இவ்வளவு கஷ்டமான நேரத்துல? அந்த அம்மா சொல்லிச்சு, இப்படி ஒரு நாளை நான் சந்திக்குவேங்கிறதுக்காக நான் என் வீட்டுல அந்த இடத்துல 4000 குர்ஆனை சத்தம் பண்ணிருக்கிறேன். அந்த அம்மா 4000 குர்ஆனை ஒரே இடத்துல தான் வீட்டுல உட்கார்ந்து அந்த இடத்துல ஓதி வச்சிருக்கு. எதுக்காக? நான் மௌத்தா போகும்போது அந்த இடத்துல நான் மௌத்தா போகணுங்கிறது. நமக்கு அது அடையாளம் உண்டா? அப்படி என் வீட்டுல இத்தனை குர்ஆனை நான் அந்த இடத்துல முடிச்சிருக்கேன், அத்தனை இடத்துல முடிச்சிருக்கிறேன். நம்ம சமுதாயத்தினுடைய முன்னோடி இவர்கள் தானே, இவர்களால் நம்ம உருவாக்கப்படணும். அப்ப பிள்ளைங்களுக்கு குர்ஆனுடைய தொடர்பு வரணும்னா முதல்ல நாம வரணுங்க. குர்ஆனுடைய தொடர்புக்கு புள்ள பாக்குற மாதிரி உட்காந்து ஓதணும். குறைஞ்சபட்சம் பிள்ளைக்கு ஓத தெரியும், ஒரு நாளைக்கு நீங்க ஓதணும்பா, ஒரு 3 பக்கமாவது ஓதணுங்கிற கட்டாயப்படுத்துங்க. பிள்ளைய ஓத வைங்க, ஓத வச்சு நீங்க கேளுங்க, நீங்க ஓதி பிள்ளைகளை கேட்க சொல்லுங்க. இதெல்லாம் குர்ஆனுடைய வீடுகளை. மக்தபுங்கிறது நீங்க 1 மணி நேரம் தான் பிள்ளைங்க கொடுக்குறாங்க, 1 மணி நேரம் தான். இந்த 1 மணி நேரத்துல மாத்திரம் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை மாறிடாது. இந்த 1 மணி நேரத்தை சரியா கொடுத்துட்டு வீட்டு மாகவும் சரியில்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப குர்ஆனுடைய தொடர்புக்கு கொண்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 5 விஷயங்களை நான் சொல்லணும், 2 விஷயங்கள். அதை தொடர்ந்து 3வதாக அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான அந்த செய்திகள், ஹராம் ஹலால் சொல்லிக் கொடுக்கும். ரொம்ப முக்கியம். 3வது பிள்ளைங்களுக்கு ஹராம் ஹலால் சொல்லிக் கொடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு கூப்பிட்டு, ஃபாத்திமா, அல்லாஹ் உன்னை சொர்க்கத்தினுடைய தலைவியாக தேர்வு செஞ்சுட்டான். எதுக்கு தெரியுமா? உன் பிள்ளை ஹசன் ஹுசைனுக்கு நீ ஹராம் ஹலால் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிற, அதுக்காக தான் தேர்வு பண்ண அப்படின்னா. பிள்ளைங்களுக்கு ஹலால் ஹலால் சொல்லி கொடுங்க. சின்ன பிள்ளை நினைக்காதீங்க. 2 வயசுக்குள்ள பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரலியல்லாஹு வாயில இருந்து பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடாதமா, இது ஹராம்னு சொன்னாங்க இல்லையா? ஒரு 2 வயசு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஹராம் ஹலால சொல்லி கொடுங்க. இது ரொம்ப முக்கியம் பிள்ளைகளுக்கு. சின்ன சின்ன விஷயம் நோட் பண்ணுங்க. மகன் தப்பா பண்ற, மகனை இதை இல்லப்பா இது செய்யணும், அது இல்லை இப்படி செய்யணும், ஹராம் ஹலால சொல்லி கொடுங்க. 4வது விஷயம், வெட்கத்தை சொல்லிக் கொடுங்க. ஹயா ரொம்ப முக்கியம். ஈமான பாதுகாக்கிறதுக்கு ஹயா முக்கியம். ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தான், பொம்பளை பிள்ளைங்க மிக முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க. 8 வயசு பிள்ளையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகள் ஸைனப அழைச்சிட்டு போகும்போது ஒரு இடத்துல அந்நிய ஆண்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. 8 வயசு பிள்ளை கையை பிடிச்சிட்டு போகும்போது மகள்கிட்ட சொன்னாங்க, மகளே ஹம்மிரி நகரக்கி, உன் கழுத்து திறந்திருக்கிறது மகளே, எனவே அந்நிய ஆண்கள் நிற்கிறாங்க, நீ கழுத்தை மூடுமா அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு. எத்தனை வயசு பிள்ளைக்கு? 8 வயசு பிள்ளைக்கு. ஏன் என்ன சொல்றாங்க தெரியுமா? சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் கோடை சொல்லிக் கொடுக்கும். ரொம்ப முக்கியம். வெக்கம்ங்கிறது ட்ரெஸ் கோடுல இருக்கு. ஹயாவை சொல்லிக் கொடுங்க. ஒரு பிள்ளைகிட்ட, ஒரு பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறது வெக்கத்தை தான்.
வெக்கப்படுற பிள்ளை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், ஷுஐப் நபியினுடைய மகள் தெருவிலே நடந்து வந்தால், வெக்கப்பட்டுக்கிட்டே நடந்து வந்தால் அல்லாஹ் சொல்றான், ஃபஜாஅத்துஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா. ஒரு பெண், ஒரு கன்னி பெண், ஒரு இளம் பெண் தெருவிலே நடந்து கூச்ச சுபாவத்துடன் நடக்கிற அந்த காட்சி அல்லாஹ் வர்ணித்து சொல்லுவான். பாருங்கள், ஷுஐப் நபி வளர்த்த மகள் தெருவிலே வருகிற பொழுது வெட்கவுணர்வோடு வருகிறார். அல்லாஹ் அது பெருமையா சொல்றான், ரொம்ப சந்தோஷமா சொல்றான். அல்லாஹ்வுக்கு ஹயா ரொம்ப பிடிக்கும், வெக்கம் ரொம்ப பிடிக்கும். வெக்கம் ஈமானும் ஒண்ணுதான். வெக்கம் போயிட்டுன்னா ஈமானும் போயிடும். வெக்கம் போயிட்டு ஒரு அம்மா உகது போர்க்களத்துல முழுசா புர்காவை போடிட்டு ஓடி வந்துச்சு. சொன்னாங்க, உன் மகன் இறந்து போயிட்டாரு, ஷஹீதாயிட்டார். மகனை பார்த்துச்சு, இன்னால் இல்லா. கொஞ்ச தூரம் போனாங்க, உன் கணவர் இறந்து போயிட்டாரு, இன்னால் இல்லா. பாப்பா ஒரே குடும்பத்துல ஒரு போர்ல 3 பேரை பறி கொடுத்துட்டு அந்த அம்மா வந்து அந்த புர்காவோட வந்து நிற்கிற பொழுது பக்கத்துல வந்து ஒரு சஹாபி கேட்டார், அம்மா இந்த நிலையிலேயும் புர்காவை இப்படி போத்திக்கிட்டு வரீங்களாமான்னு கேட்ட பொழுது அந்த அம்மா சொல்லிச்சு, மௌத்தா போனது என் மகன் தானே தவிர என் மானம் கிடையாது. என் மானம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என் ஈமான் இருக்கும், என் தீன் இருக்கும் சொல்லி சொன்னாங்க. பிள்ளைங்களுக்கு ஹயாவை சொல்லிக் கொடுக்கணும், வெக்கப்படணும். ஒரு பொது இடத்துல எப்படி பேசணும், யார். 5வது விஷயம், பிள்ளைங்களுக்கு கண்ணியத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதப், பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும், பெத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும், உலமாக்கள்கிட்ட எப்படி பேசணும். இன்னைக்கு பிள்ளைங்கள்ட்ட அதப் இல்லை, ஒழுக்கம் இல்லை. நம்ம வீட்டுல நம்ம பெத்தவங்களை நம்ம பையன் பேசுவான், நம்ம பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம், பையன் இவ்வளவு அழகா பேசுறான், மரியாதை குறைவா பேசுவான், அதை பார்த்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். தவறு பெருமக்களே. ஹதீஸ்ல வருது, பெத்தவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கறதுல கிடைக்கிற பல நன்மைகள்ல ஒரு நன்மை என்னன்னா ஆயுள் கிடைக்கும். ஒரு ஹதீஸ், ஆயுள் கிடைக்கும். நம்ம புள்ள பெரியவங்களை கண்ணியப்பட ஹதீஸ்ல சொல்லாங்க, ஒரு இளைஞன் பெரியவங்களை கண்ணியப்படுத்தினா வயசுக்காக அந்த பெரியவர் வயசு வரைக்கும் நான் இவனை வாழ வைப்பேங்கிறான் அல்லாஹ். பெரியவங்களை கண்ணியப்படுத்தும் போது ஆயுள் கிடைக்குது, ரிஸ்க், பரக்கத்து, கல்வி இதெல்லாம் கிடைக்குது. 2வது, முதல்ல ஆயுள் கிடைக்குதுங்க. இன்னைக்கு இளவயது மரணங்கள் அதிகமாயிட்டே இருக்குது. இளவயது மரணங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே ஆயுள் வேணும், விசாலமான ஆயுள் அல்லாஹ்ட்ட கேட்கணும். பிள்ளைங்களுக்கு முதல்ல கண்ணியத்தை சொல்லிக் கொடுங்க. வாப்பா அம்மாட்ட இப்படிதான் பேசணும். பெரியவங்க, குடும்பத்துல பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கண்ணியமா தான் பேசணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, ஒரு சின்ன பிள்ளை ஹாரிசான ஒரு பிள்ளை வந்து சொன்னாங்க, மகனே ஹாரிசா, நேற்று சொர்க்கத்துல உன் கிராத்தை கேட்டேன் அப்படின்னா. சொர்க்கத்துல நீ கிராத்து ஓதுற, நான் உன் கிராத்தை சொர்க்கத்துல கேட்டேன்னா. அந்த சஹாபி, அப்படியே யார சொல்லலாம், அல்லாஹ் உனக்கு ஏமா அந்த பாக்கியத்தை கொடுத்தான், என்ன செய்யற நீ, அப்படி என்ன அமல் செய்யறன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த புள்ள என்ன சொல்லுச்சு தெரியுமா, ஹாரிசாங்கிற அந்த பையன், அவர் சொன்னாரு, யார சொல்லலாம், எங்க அம்மா கொஞ்சம் கால்வலி உள்ளவங்க, அம்மா கொஞ்சம் கால்வலி உள்ளவங்க, ராத்திரி ஆனா எங்க அம்மாவுக்கு தினமும் நான் கால் மசாஜ் பண்ணி நான் தூங்க வைப்பேன் எங்க அம்மாவை. காலையில எங்க அம்மாவுக்கு தலைவாரி விடுறது, எங்க அம்மாவுக்கு என்ன தேய்ச்சி விட்டு, இதை நான் தான் செய்வேன். சிலர் அதுக்கு தான் அல்லாஹ் உனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறது. பிள்ளைங்களுக்கு சொர்க்கம்ங்கிறது பெத்தவங்க வழியா பெற முடியும். பெரியவங்களுக்கு கண்ணியம் இதை புரிய வைக்க, அதவ சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு நிறைய தேவை பிள்ளைங்களுக்கு ஒழுக்கம் தான். யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், என்ன வார்த்தை பேசணும், தப்பான வார்த்தைக்கு பேசக்கூடாது, இதெல்லாம் புரிய வைங்க. அந்த கண்ணியத்தை சொல்லு. சரி, அல்ஹம்துலில்லாஹ். நான் சொல்லியிருக்கிறேன் இந்த 5 விஷயங்கள் ஞாபகத்தில் வைங்க. அக்கீதா, கொள்கையை தெளிவுபடுத்துங்க. குர்ஆனுடைய தொடர்பு உண்டாக்குங்க. அதே மாதிரி ஹயா, வெக்க உணர்வு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. மரியாதை, கண்ணியத்தை என்ன செய்யுங்க, பிள்ளைங்களுக்கு மரியாதையை சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி நான் சொன்ன இந்த விஷயங்களை, இந்த 5 விஷயங்களை, காலத்தினுடைய தேவை, ஹலால் ஹராம் போன்ற விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது. எனவே பிள்ளை டீனேஜிங்கிற அந்த கட்டத்துக்கு வருவதற்குள் அந்த பிள்ளைக்கு இந்த கல்விகளை சொல்லிக் கொடுத்து முறையாக அந்த பிள்ளைகளை தீனுடைய அடிப்படையில் வளர்த்தெடுக்க மக்தபுகளுக்கு உயிர் கொடுத்து உங்க பிள்ளைங்களை மக்தபுகளில் சேர்த்து பயன்பெறுமாறு உங்களிடத்தில் நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றிகளும் நிறைவேற்றுகிறேன்.